கோவை பார்க் மைதானத்தில் களை கட்டும் கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழா. ரஸ் ரிபப்ளிக் சார்பில் சாண்டா சோஷியல் கொண்டாட்டம் துவக்கம். கோவையைச் சேர்ந்த ரஸ் ரிபப்ளிக் நிறுவனம் நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழாவான சாண்டா சோஷியலின் 8ஆம் பதிப்பு கோவை கொடிசியா அருகே உள்ள பார்க் மைதானத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதி நடக்கிறது. இதன் துவக்க விழாவில் பார்க் கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் குடும்பமாகவும் நண்பர்களாகவும் வந்து ஷாப்பிங் செய்ய ஏராளமான பொருட்கள் உள்ளன. நிகழ்ச்சி நடைபெறும் இடம் முழுவதும் கிறிஸ்துமஸ் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகள் விரும்பும் கிறிஸ்துமஸ் தாத்தா, கேக் வகைகள், வண்ண விளக்கு அலங்காரங்கள் என பல உள்ளன. துவக்க நாளான இன்று பிரபல ராக்ஸ் பள்ளிக்கூடம் சார்பில் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில பாடல்களை பாடி அசத்தினர். அவர்களைத் தொடர்ந்து பல இன்னிசை குழுவினரும் பாடல் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். மேலும் இன்று சிறப்பாக நடைபெற்ற நாய்களுக்கான போட்டிகள் அங்கு கூடியிருந்த மக்களை வெகுவாக கவர்ந்தது. 50க்கும் மேற்பட்ட நாய்கள் தங்கள் உரிமையாளர்கள் கட்டளையை ஏற்று கட்டுப்பாடுடன் நடந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. இறுதியில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்திய நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவையில் நடைபெறும் மாபெரும் கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழாவான இந்த நிகழ்ச்சி பற்றி ரஸ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லக்ஷ்மிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். இது சாண்டா சோஷியலின் 8ஆம் பதிப்பு. இதை கோவை ராக்ஸ் பள்ளிக்கூடம் கோவை மக்களுக்காக வழங்குகிறது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சூர், கொச்சின், பெங்களூர் என தென்னிந்தியாவின் பல இடங்களில் இருந்தும் 100 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இவை நவீன உடை, ஜவுளி, அலங்கார பொருட்கள் தயாரிப்புகள், உணவு மற்றும் சிற்றுண்டி நிறுவனங்கள், விளையாட்டு என பல பிரிவுகளில் இயங்கும் பிராண்டுகள். இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. 5 வயது கீழ் உள்ள சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம். 5 வயது முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் நுழைவு கட்டணம் ரூபாய் 200 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மக்களில் சாண்டா சோஷியல் கிறிஸ்துமஸ் நிகழ்விற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்வில் பல புது நிறுவனங்கள் தங்களின் துவக்கத்தை அறிவிப்பது வழக்கம். அதேபோல பல நிறுவனங்கள் இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு தங்கள் துவக்கத்தை மேற்கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது. சென்ற ஆண்டு வாடிக்கையாளர்கள் மொத்தம் 8000 பேர் 2 நாட்கள் சேர்த்து வருகை தந்தனர். இந்த ஆண்டு அதேபோல 8000 முதல் 10,000 வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம்.